டேய் முக்தார், உனக்கு தாண்டா இந்த பதிவு. அதாவது இந்த சமுதாயத்தில் நீ தான் ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, அமைதியாக பொறுமையாக போகிறவங்கெல்லாம் முட்டாள், ஏமாளின்னு நினச்சிட்டு இருக்காத, சரியா? ஒரு வருஷம் முன்னாடி என்கிட்ட எப்படிடா பேட்டி கேட்ட? என் காலில் விழுகாத குறையா பேட்டி கேட்ட. நீ யாருன்னு தெரியாம தான் உங்ககிட்ட நான் பேட்டி கொடுத்தேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ யாரை அனுப்பி வந்த, யார் உனக்கு பணம் கொடுத்து என்கிட்ட பேட்டி எடுக்க வந்த, எல்லாம் எனக்கு தெரியும்டா. நீ எப்படி பேட்டி எடுப்ப, எப்படி கட் பண்ணி போடுவத, எப்படி அதை எடிட் பண்ணி போடுவ, எல்லாம் தெரியும். தெரியாமலாம் உனக்கு பேட்டி கொடுக்கல. இதை முதல்ல சரியா தெரிஞ்சுக்க. அதாவது முக்தாரா, ஐயோ நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தப்பிச்சு ஓடுறது சாதாரண மனுஷன், தெரிஞ்சுக்க. உன்னைய என் இடத்துக்கு இங்க வர வச்சு, எனக்கு ஈக்குவலா உன்னை உட்கார வச்சு உனக்கு பேட்டி கொடுத்தேன் பத்தியா? அதுதான்டா அந்த சாதாரண மனுஷனுக்கும் இந்த இறை சக்திக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான் சத்தியம், அதுதான் இறை சக்தி, அதுதான் இந்த ஆதிபரா சக்தி, தெரிஞ்சுக்க. அதாவது சத்தியத்தை எல்லாரும் போதிச்சுட்டு போயிடலாம்டா. யாரு வேணாலும் போதிக்கலாம். உண்மையாயிரு, அன்பாயிரு, பணிஞ்சு நட, ஆணவம் இல்லாம நட அப்படின்னு யாரு வேணா பேசலாம்டா. அது என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் அந்த சத்தியத்துல நிக்கணும் அப்படின்னு அந்த சத்தியத்தை போதிச்சு, அந்த சத்தியத்திலே நிலை பெற்று அந்த சத்தியத்தின்படியே வாழ்றது சாதாரண விஷயம் இல்லடா. அது சாதாரண மனிதனால அது முடியாதுடா.